என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜென்ரல் டைமை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்ரல் டைமை கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு என்னென்னா, பார்ட் ஏ பார்ட் பி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். பார்ட் சி கொஸ்டினுக்கு இதுதான் அடிப்படை. அப்போ அந்த ஜென்ரல் டைம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டோம்னா, பைனாமியல் தியரத்தில் எந்த சம் கேட்டாலும் போடலாம். கோஎஃபிஷியன்ட் டேர்ம் கேட்டாலும் சரி, இண்டிபெண்டன்ட் டேர்ம் கேட்டாலும் சரி, மிடில் டேர்ம் கேட்டாலும் சரி, எந்த சம் கேட்டாலும் சரி, பர்டிகுலர் டேர்ம் கேட்டாலும் சரி, நம்ம போட்டுடலாம். ஸோ வாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். தமிழில் இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, பொது உறுப்பை காண்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜென்ரல் டேர்ம்னா பொது உறுப்பை காண்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொடுத்தக்கூடியதை கிவன் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3x minus y whole power 8 கொடுத்துட்டாங்க. அப்போ ஜென்ரல் டேர்ம்னாவே நம்ம என்ன எழுதுவோம், ஈக்குவல் டு X plus a whole power n. எல்லா சமுக்கு இதே தான். எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட் எழுதுனா X என்ன வரும், இங்கே பாருங்கள் என்ன ஃபார்முலா எழுதணும் அதே மாதிரி எழுதுறேன். Xனா என்ன வரும், கமா ஏ என்ன வரும்னு சொல்லி முதலே பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ n என்ன வரும். இதில் எதை சார் பார்த்து எழுதுறீங்க, இதை பார்த்து தான் நான் எழுதுறேன். X என்ன வரும், ஏ என்ன வரும், n என்ன வரும்னு எழுதிடுறேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன், கம்பேர் பண்ணலாம். இந்த 3x இருக்கிறதுல இங்கே பாருங்க, X இங்கே இருக்குது, இங்கே 3x இருக்குது. அப்போ Xோட வேல்யூ என்ன, 3x. அப்போ X ஈக்குவல் டு 3x. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த ஏ இங்கே இருக்குங்களா, செகண்டாக தானே ஏ இருக்குது. அப்போ ஏ இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, -y. அப்போ ஏ இருக்கிற இடம் -y. நல்லா புரிஞ்சுக்குமா. X இருக்கிற இடத்துல 3x இருக்கிறனால 3x எழுதிட்டேன். ஏ இருக்கிற இடத்துல -y இருக்கிறனால -y எழுதிட்டேன். அடுத்து பாருங்கள், பவரில் n இருக்குது, இந்த பவரில் என்ன இருக்குது, 8. அப்போ n ஈக்குவல் டு 8. அவ்வளோதான், ஒரு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணியாச்சு. புரியுதுங்களா. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. X plus a whole power எழுதுகிறோம். Xன்னு என்ன, ஏன்னு என்ன, என்ன எழுதிடணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் ஜென்ரல் டேர்ம். அப்போ அதோட ஃபார்முலா என்ன, ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா TR plus 1 equal to NCR X power n minus r a power r. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா, எக்ஸனுடைய வேல்யூ, ஏனுடைய வேல்யூ, என் வேல்யூ, இது எல்லா வேல்யூவும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், டீன்னா டேர்ம், ஆர்னா ஜென்ரல் டேர்ம், அப்படியே வச்சுக்கலாம். R plus 1. நம்மளுக்கு எண்ணுக்கு பதில் என்ன வந்திருக்கு பாருங்கள். எண்ணுக்கு பதில் நம்மளுக்கு என்ன வந்தது, 8 வந்ததா. இந்த எண்ணுக்கு பதிலாக 8. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்னா 8C. ஆருக்கு பதில் ஆரே தான். அடுத்து பாருங்கள், Xக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 3x வந்திருக்கு. அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3x. எண்ணுக்கு பதிலாக என்ன எழுதுவோம், இங்கே n minus r. எண்ணுக்கு பதிலாக என்ன எழுதுவோம், 8 மைனஸ் ஆருக்கு பதிலாக ஆரே தான். அடுத்து A. இந்த ஏக்கு பதிலாக என்ன வந்திருக்கு பாருங்கள். ஏக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, -y வந்திருக்கா. அப்போ -y ஹோல் பவர் r. இப்படி எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணணும். TR plus 1 equal to 8CR அப்படி எழுதிடுறேன். எப்பயுமே நம்ம ஜென்ரல் டேர்ம்னா என்ன சொல்லியிருக்கோம், ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இதுதான் ஹிண்ட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அப்போ அதை என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்களேன், இங்கே 8 minus r இருக்கா, 3x 8 minus r, 3x மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும், பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்னா, இந்த 3க்கு இந்த 8 minus r காமன். அப்போ 3 power 8 minus r. புரியுதுங்களா. 3 power 8 minus r. அடுத்து x to the power 8 minus r. புரியுதாமா. இந்த 3xக்கு 8 minus rங்கிறது காமன். அப்போ 3 power 8 minus r. அடுத்து என்னென்னா x to the power 8 minus r. இப்படி தான் பிரிக்கணும். 3 power 8 minus r, x to the power 8 minus r. மீதி இருக்கிறது என்ன, -y power r. சரிங்களா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 8CR கரெக்டாக இருக்குது, 3 power 8 minus r இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வெளியே வரலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ -y power r. அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஜென்ரல் டேர்ம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.